எங்களுக்கும் திருவிழா நடக்கும். அதுதான் பிரச்சனை. எங்களுக்கும் திருவிழா நடக்கணும். இந்த வகையில் பொதுத்தவையான நீங்கள் எல்லோருமா சேர்ந்து ஒன்று கூடி இந்த எங்களுடைய மகோத்சவ விழா சிறப்பாக நடைபெற வேணும். கொன்றைக்கு கொஞ்சம் பின்னே கொடியேறினாலும் எல்லாரும் கையம்பக்கமிட்டு பொதுச்சபையின் அங்கீகாரத்தோடு நீங்கள் என்ன புரஸ்கார சொன்னையோ இந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட நீங்கள் திருவிழா செய்வதாக நல்லதாக இருக்கும் என நான் கருதுகின்றேன். உங்களுடைய பிரச்சனை இன்றைக்கு கும்பலாள பிள்ளையாவில் ஏற்பட்ட பிரச்சனை தெல்லிப்பட போலீஸின் ஊடாக நான் கையாண்டுருக்கேன். இந்த நிலவற்றி கொண்டிருக்கின்றது. நான் எத்தனையோ முறையில் அதை சமரசமாக கொண்டு வரத்துக்கு நான் முயற்சிக்கின்றேன். முயற்சித்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் இது பெரிய விஷயம் இல்லை, இது பெரிய உபன்ஸ் இல்லை, பெரிய குற்றம் இல்லை. ரெண்டு பகுதியில் பிரச்சனைகள் இல்லை. பிரச்சனைலாம் இருக்கட்டும். வாக்கையில் பிரச்சனை இருந்தால் தான் உற்சாகம் பெறும். அந்த வகையில் எங்களை கும்பலாக பிள்ளைகளுடைய மகோத்சவ விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு பொதுச்சபையினுடைய அங்கீகாரம் தான் எங்கேயும் செயல்படு. நீங்கள் எல்லோரும் கையப்பட்டு யாருக்கும் எகெயின்ஸ்டாக நீங்கள் கையப்பட வேண்டாம். எங்களுடைய திருவிழா நடக்கிறதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பாக வேணும்னு சொல்லி பெரும்பாலான வேண்டி உங்களை வாங்கிக் கொள்கிறேன். நன்றி. தர்மகர்த்தா சபையில் உள்ள திரு சேனா ஸ்ரீகாந்த் என்ற நபர் காரணமாக உள்ளதால் இதில் அனைவரும் ஒன்றிணைந்து தர்மகர்த்தா சபை நிர்வாகத்திற்கு அறிய தருகிறோம். அவரின் நிர்வாகத்திலிருந்து நீக்கி திருவிழாவை சிறப்பாக மேற்கொள்ள பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் தொண்டர் சபையின் செயற்பாட்டினை இயல்பாக செயற்படுத்துவதற்கு ஏனைய நிர்வாகத்தினர் ஒத்துழைக்க வேண்டும் என ஒருமித்து தீர்மானிக்கப்பட்டது. கையெழுத்தை வச்சு செல்லுமாறு உங்களை பணிவன்போடு இந்த பிள்ளையாட்டு வாசலை வச்சு பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். தொண்ட சபை சார்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த திருவிழா உரிய நேரத்துக்கு நடக்க வேண்டும். ஆனால் சற்று காலதாமம் வாய்த்தது இருந்தாலும் இன்றைக்கு இந்த கொடியேற்றம் நடந்து இந்த 12 நாள் திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்றதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒத்துழைப்பும் வேணும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை பிள்ளையாருக்கிற பாதங்களை பணிஞ்சு பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கிட்ட பக்கத்தால் எந்தவித இடையூறும் பெறாமல் தொண்டர்கள் பலமை போல தங்களோட பங்களிப்பை செய்வார்கள். இந்த உதவியை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்தர வேண்டும் என்று சொல்லி உங்களோட பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட கையெழுத்தை தயவு செய்து இந்த கொப்பியில் பதிவு செய்யுமாறு மிகவும் பணிவன் போல கேட்டுக்கின்றோம். விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ போலீஸ் நிலையத்தில் தர்மாதாக்கள் சபையில் உறுப்பினர் அங்கே போய் நிற்கணும். இங்கே இருந்தும் ஒரு 5 பேரை அங்கே வர சொல்லி கேட்டிருக்கிறோம் தங்களோட கதைக்கிறதுக்கு. அப்போ இதில் இருந்து உபயோகாரர்கள் சார்பில் போகிறதுதான் உண்மையில பொருத்தமான விஷயமா இருக்கும். அப்போ அந்த வகையில் இதில் ஒரு 5 பேர் போக வேண்டி இருக்குது. அவைய பேரை நாங்கள் சொல்கிறோம். தயவு செய்து அது மாற்றம் செய்யணும்னு சொன்னால் உங்களோட முன்மொழிவாக வழங்குவோம். இதில் எங்களோட இந்த கோயிலின் நடைமுறை எவ்வாறு இருந்ததுன்றத நன்கு அறிந்து இதே 5 ஆண்டு காலம் கடமை தாங்கி இந்த தர்மகர்த்தாக்கள் சபையை நடத்தின எங்களோட ஓய்வு பெற்ற மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகத்தரும் எங்களுடைய தர்மகர்த்தாக்கள் சபையினுடைய முன்னாள் தலைவருமாகிய நாகேந்திரம் ஐயா அவர்களுடைய தலைமையில் இன்னும் ஒரு 4 பேர்
மாலா சுரேந்திரன் அவர்கள். இவர் வந்து இந்த கோயிலின் 5ஆம் திருவிழா உபயோகமாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் தொண்டர் சபையின் முன்னாள் தலைவராகவும் இருந்தவர். அதனால அவற்ற பேரையும் நாங்கள் இந்த பேரிக்கிறோம். அடுத்தது வந்து சோமண்ணன். அவர் வந்து 8ஆம் திருவிழா இந்த ஒரு உபயோகாரர். இந்த தொண்டர் சபையில் ஆரம்ப காலங்களில் அன்னதான சபை எதிரில் வந்து நீண்ட காலம் தன்னை பங்களிப்பை வழங்கி எங்களை சிறு பிள்ளைகளில் இருந்து வளர்த்தெடுத்தவர். அப்போ அவையில் ஒரு நேர்மையான நீதியாக கலைக்கக்கூடிய அவரை பிரேரிக்கிறோம். மற்றது வந்து ஆனந்தி அண்ணன். அவரும் வந்து இந்த கோயிலோட கர்மாதாக சபையோடையும் இதோடையும் கடந்த காலங்களில் நடந்த சம்பாசனையில் ஈடுபட்டவர். அப்ப இதில் அந்த விடயங்களை அறிஞ்சவர். இதெல்லாம் அவரையும் தெரிவு செய்கிறோம். இன்னும் ஒரு ஆளை நீங்கள் இதிலே மாற்றம் இருந்தாலும் சொல்லும்போ மற்றது இன்னொரு ஆளை நீங்கள் தெரிவித்தாங்க. அவர் வந்து இந்த சார்பாயில் நேர்மையாக எல்லாம் அங்கே நிற்கிறார். நினைக்கிறேன் இல்லை முன்னாள் கர்மாத்தாளர் சபையில் இருந்த வேதாயுதம் குளம் வேதாயுதம் தெரியும். அவர்கிட்ட சேரனார். அவரும் வந்து ஒரு மும்மொழி தேர்ச்சி உள்ளவர். அப்போ பொருளாவோட உரையாடுறதுக்கும் அந்த இதில் கலந்து கொண்டதுக்குமாக அதையும் பிரேரிக்கிறோம். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்றீங்களா எல்லாரும்? கையெழுத்த வச்சுட்டாங்க. இந்த அறிக்கையை கொண்டுதான் நாங்கள் போக வேண்டி இருக்குது. காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதனால உங்களோட கையொப்பங்களை வேகப்படுத்தி வச்சு தந்தால் இது பெரிய உதவியா இருக்கும். என்னன்னு சொன்னா ஒரு பாரம்பரியம் மிக்க பூமி இதில் இருக்கிற கோயிலில் வழிபாடு முக்கியம். அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம். தயவு செய்து வேகப்படுத்தி தந்தால் இந்த இடத்துக்கு வேகமாக அவற்ற காரியம் நடவரும். அதை நாங்கள் காண வேணும். யுத்த காலத்தில் கூட ஒரு நாள் கூட எங்கள் ஆலயம் பூட்டப்பட்டு இருந்ததில்லை, பூசை இல்லாமல் இருந்ததில்லை. நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற தேவையில்லாத குழப்பத்தால் இதில் இதன்றதுக்கு நாங்களும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். தயவு செய்து ஒத்துழைப்பு தான் இல்லை பப்பியங்க. போய் ஒரு காமனியாக இருக்கிற உள்ளத்தை நிலப்பாடு அறிந்து கொண்டு நீங்கள் வருவீங்க வந்து செயற்பாடு இங்கே வந்து சொல்ல வேண்டியது சில நேரம் பொதுச்சாரம் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அதாவது நாங்கள் தயவு செய்து உங்கள்கிட்ட பணிவாக கேட்குறோம். கொஞ்சம் உங்களுக்காக பிள்ளையாருக்காக இந்த ஊருடைய நன்மைக்காக உங்களோட நேரங்களை கொஞ்சம் ஒதுக்கி அவையில் வந்து இது போல தீர்வு காணும் வரை உங்களோட இந்த இடத்துல இருந்து ஒத்துழைப்பு தரணும் என்று அந்த பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிர்வாக சபையிலிருந்து செயலாளரும் பொருளாளரும் வந்தது. எங்களை பொலிஸ் அதிகாரிகளும் வந்தது.
காலம் மட்டும் அதுதானே அதில் எடுத்த முடிவு. அளவட்டி கும்பல பிள்ளையார் கோவில் இன்றைய தினம் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலும் அதனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட முடிவு. இன்றைய தினம் கோவிலின் திருவிழா இடம்பெறவுள்ள நேரத்தில் ஏற்பட்ட பூசை தொடர்பாகவும் இடம்பெற்ற பிரச்சனையின் போது இதனுடன் சம்பந்தப்பட்ட 2 தரப்பினரையும் தெல்லிப்பளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினுடைய காரியாலயத்துக்கு அழைக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டது. இதன் போது இரண்டு தரப்புகளும் கலந்துரையாடப்பட்டு எடுக்கப்பட்ட இணக்கப்பாடு பின்வருமாறு. இன்றைய தினம் ஏற்பட்ட பிரச்சனைக்கு உட்பட்ட ஒளியமைப்பு அறையின் திறப்பினை அலுவலக உத்தியோகர் செல்வி மு சந்திரிகா அதாவது அவங்கள்ட்ட அந்த சிறப்பை கொடுக்கறதுக்கும் 2 தரப்பு அதாவது 2 தரப்பு தேவையான நேரத்தில் அந்த சிறப்பை பெற்றுக் கொள்றதுக்கும் தேவை முடிந்த பிறகு அவரிடமே அந்த சிறப்பை திருப்பி கொடுக்கறதுக்கும் 2 தரப்பும் இறங்கி இருக்குது. அத்தோட வேலை நிறைவேற்ற பின்னரும் இன்றைக்கு அந்த சிறப்பு பொருளாளர் எங்களுக்கு முன்னால கொடுக்கறதுக்கு அவங்களை வர சொன்னீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி சிறப்பு பண்ணி கொடுக்கலாம். 2 பக்கத்தையும் பொதுவான சிறப்பு அதன் பிறகு 2 தரப்பும் முந்தி எப்படி இயங்கிட்டோ அதே மாதிரி இந்த திருவிழா முடிவரை வரைக்கும் இயங்கோம். ரைட்டா? இதுல இப்ப ஆரம்பத்தில் இது எப்படி நடந்ததோ இந்த திருவிழா முடியும் வரைக்கும் அது நடக்கணும். அதை மீறின எந்த தரப்பு சொன்னாலும் அந்த தரப்புக்கு ஏதாவது நான் நடவடிக்கை எடுப்பேன். சரியா? அதோட இப்ப இதுக்கு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் 26ஆம் தேதி இந்த மாசம் 26ஆம் தேதி அந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த கேஸ் எடுத்து அந்த கேஸ் சம்பந்தமாக 2 தரப்புக்கு நாங்கள் சொன்னாங்க லோயரை வச்சு 2 தரப்பும் உங்களோட பக்கம் இருக்கிற நியாயங்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறோம். உங்களுக்கு சொல்லியிருக்கோம், உங்களுக்கும் அதை நீங்க பார்த்துக்கோங்க. பழைய நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. நிர்வாக சேவை உடனே அளிக்கிறதா இயங்கணும். தொண்டர் சபையில் திருவிழா காலம் மட்டும் அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் போட்டு நடக்க முடியும். இந்த திருவிழா நடந்த நடந்து கொண்டு போகும். ரைட், அதுதான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கு பிறகு இது முடிஞ்சா பிறகு என்ன சொன்னா எங்களுக்கு சாதாரணமா செய்யக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நாங்கள் அதை செய்யாம எனக்கு சொன்னா பொதுவாக எவ்வளவு மக்கள் இருக்காங்க. அவங்களோட பக்கத்துக்கு சாதாரணமா செய்யணுன்றதால தான் நாங்கள் செய்யறோம். அவை அந்த விஷயத்தை முடிஞ்சா பிறகு அவங்களை கூப்பிட்டு திறக்கணும். ஐயா விரைச்சல் ஐயா